வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து பேன் இந்தியன் நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என்று படக்குழு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2ல ஜெயிலர் 1ல் நடித்த பேன் இந்தியன் நடிகர்கள் அனைவரும் இந்த படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படமும் ஜெயிலர் 1 போல ஹிட் ஆகும் என்று யோகி பாபுவும் சொல்லியிருந்தாரு, நம்ம நெல்சனும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது கட்ட ஷெடியூலை அட்டப்பாடியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரஜினியும் பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலில் கலந்து கொண்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷெடியூலை தமிழ்நாட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ரஜினியோட நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்துக்கு மிக பெரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதற்கு காரணம் லோகேஷ் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற முக்கியமான நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக எல்சியூவில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ஷனை ஈட்டும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் எனவும், எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் படம் இருந்துச்சோ அதே போல் கூலி படம் கண்டிப்பாக இருக்கும் எனவும், மேலும் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் சிட்டுக்கு வைப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடலும் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருந்தார். அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடலுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லோகேஷுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பூஜா ஹெக்டே நடனம் ஆடி இருக்கிறதா அவர் ஒரு சின்ன ட்வீட் போட்டிருந்தாரு. அதனால் காவாலா பாட்டம் மிஞ்சும் அளவுக்கு இருக்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்ன, இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காரா நம்ம லோகேஷ். மேலும் இந்த இசை வெளியீட்டோட ஹைலைட் என்னன்னா, நம்ம ரஜினிகாந்த் என்ன சொல்ல போறாரு, என்ன பேச போறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த இசை வெளியீட்டாவுக்கு யார் வர போறாங்க அப்படின்றது தான் இந்த இசை வெளியீட்டாவோட ஹைலைட்டு. மேலும் ஜூன் மாதத்தில் இந்த இசை வெளியீட்டாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு விஜய் வருவாரா இல்லையா, அது சந்தேகத்திற்குரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணதுனால வருவாரா இல்லையான்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா விஜய் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு கலந்து கொண்டு தான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக இந்த இசை வெளியீட்டாவுக்கு அவர் வருவாருன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.